ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிக்கன் லெக்கை வச்சு ஒரு அருமையான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கனை நல்லா கீறி விட்டுக்கோங்க. நல்லா கீறினா தான் நம்ம மசாலா போடும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே போகும். கட் பண்ணி வச்ச சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வாஷ் பண்ண சிக்கனை கொஞ்சம் மேக்னேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம வாஷ் பண்ணி சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்துட்டு அது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா நம்ம போடும்போது நல்லா இந்த புளிப்புத்தன்மை இதெல்லாமே சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதான் நம்ம புதுசாக வீடியோ போடுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கனை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலான சிக்கன் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசி வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மைதா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி வராமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி விடுவோம்னா நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். மசாலா அது நல்லா ஒட்டும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டரை கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த சிக்கன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். நான் இன்னும் சால்ட் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேக்னேஷன் பண்ணி சிக்கனை எடுத்து அந்த பேட்டருக்குள்ளே போட்டுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது கூட நம்ம கொஞ்சம் ட்ரை சில்லி போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைச்சிடாதீங்க. அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை ஏற்படும். அதனால் சும்மா லைட்டாக க்ரஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா போட்டு மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்க மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரு, அந்த அரைச்சிருக்க மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது இல்லாமல் இதான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ போடுறோம். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க திரும்ப சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணுற சிக்கனை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போ அரைச்ச மசாலாவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வேண்டி கருவேப்பிலை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆயிலில் நம்ம இந்த சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்படியே விட்டுறாதீங்க, உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் போட்டதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கொஞ்சம் கழித்து லைட்டில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா அப்படின்னா அடியில் உங்களுக்கு அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளோட சிக்கன் லெக் ஸ்பெஷல் ஃப்ரை.